மூன்றாவது 2020 மேட்சை ஜெயிச்ச உடனே இந்தியாவுக்கு கைவசம் ஆயிட்டது. இந்த தோல்வியை தாங்கிக்காத இங்கிலாந்து அணிகள் மூணாவது 2020ல சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதை ஒரு பெரிய சின்ன ஒரு விஷயம் தான், அதை ஒரு பெரிய விஷயமாக ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இங்கிலாந்துடைய கோச் மெக்கல்லும் சொல்லிருக்காரு, அது இந்தியா சூதகமாக விளையாடி தன்னுடைய கோப்பையை கைப்பற்றிருக்கன்னு சொல்றாங்க. அது மெக்கல்லாம் நியூசிலாந்துல உள்ள ஒரு பெரிய ஒரு பிளேயர், மாஸ் பிளேயர் இப்படி சொல்லிருக்கும் போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈவம் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், மெக்கல்லம் இப்போது இங்கிலாந்து டீம்ல கோச்சா இருக்கிறாரு. அந்த கோச் இப்போது சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. மெக்கல்லத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். மெக்கல்லத்துக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது மறந்துருச்சா இல்லது புத்தி மலங்கிருச்சான்னு எனக்கு புரியல. ஏன்னா இதே சம்பவத்தை நமக்கு சொல்ல போனா வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து மண்ணில் நடக்கும்போது நியூசிலாந்து இங்கிலாந்துக்கும் ஃபைனல் மேட்ச் நடந்திருக்கு. அந்த ஃபைனல் மேட்ச்ல இங்கிலாந்து எப்படி கப் அடிச்சது அது மெக்கல்லத்துக்கு தெரியாதா? அந்த கப்பு எந்த விதத்துல ஜெயிச்சு வெற்றி பெற்று கப் அடிச்சதா? இல்லை, ஒரு 4 கணக்கு பண்ணி நீங்க கப்பை கொடுத்துருக்கு. ஏன் உண்மையான ஒரு வெற்றி பெற்று கப் எடுக்க வேண்டியதானே? அந்த 4 மூலமாக ஒரு கப் எடுக்கணுமா? அது மட்டுமா? 5 ரன் கொடுக்க வேண்டிய இடத்துல 6 ரன் கொடுத்திருக்கு இங்கிலாந்து. இதெல்லாம் எதுக்கு நடந்தது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதை பார்க்கும்போது நிச்சயமாக மெக்கல்லம் அதை மறந்திருக்க முடியாது. அந்த அடியை கொடுத்தது நியூசிலாந்து அணிக்கு தான் அந்த அடி கொடுத்தது. ஏன்னா அந்த அணியில நியூசிலாந்து அணியில மெக்கல்லம் இருந்திருப்பார். அவருக்கு தெரியும் நம்ம அணிக்கு தான் இங்கிலாந்து ஃபைனல் மேட்ச்ல இப்படிப்பட்ட ஒரு ஷாக்கை கொடுத்தது. அது இந்திய கிரிக்கெட் வாரிங்க அத்தனை பேரும் எதிர்த்தாங்க, போராடினாங்க. அதை தப்பு, இங்கிலாந்து செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஏன் நீங்க மாட்டினீங்களா இல்லை அந்த கப்பை ரீமேட்ச் பண்ணீங்களா? எதுவுமே நடக்கலையே. மெக்கல்லம் பேசுனது தவறுன்னு சொல்லலை. சில விஷயங்கள்ல ஐசிசி கிரிக்கெட் சில விதிமுறைகள் இப்படி நடக்கும், அதை விதிமுறையே இந்தியா மீறல. அந்த விதிமுறையை ஐசிசி பயன்படுத்தி தான் அந்த மேட்சே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தலையிடுதல எந்த வித பலன் இல்லைன்னு தான் சொல்றேன். அன்னைக்கு நீங்க பேசுனதுல அன்னைக்கு மக்களுக்கும் கிரிக்கெட் விமர்சகர்களுக்கும் அது தப்பா தெரிஞ்சது. அதை சுட்டி காட்டினாங்க. 5 ரன்னுக்கு 6 ரன் கொடுத்தீங்க, கடைசியில மேட்ச் இதான உடனே 4 கணக்கு பண்ணி கப்பை தூக்கி கொடுக்குறீங்க. கப் என்ன உங்க வீட்டு கப்பு எங்க வீட்டு கப்பா? அது வேர்ல்டு கப்புங்க. வேர்ல்டு கப்பை கூட நீங்க விசாரமா தூக்குனீங்க. அந்த பாதிப்பு நிச்சயமாக மெக்கல்லத்துக்கு இருந்திருக்கும், அந்த நியாயம் தர்மம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இங்கிலாந்து சப்போர்ட்டாக அவர் பேசுறாருன்னா நிச்சயம் இங்கிலாந்து கோச் ஆயிருக்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீர் பேசுறீரோ. அப்படி பார்க்கும்போது மெக்கல்லம் பேசியது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தயக்கத்தோட சொல்லக்கூடிய சில வார்த்தைகள். அதற்காக மெக்கல்லம் பேசியது தப்போ. ஆனா அதே சம்பவம் உங்கள் நேரில் நடந்திருக்கிறது. இது கிரிக்கெட்டில் சில அநேகமான சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முக்கியமாக இந்தியா அதை எடுத்துக்கொண்ட விதம், அம்பையரிடம் பேசி அதுக்கான முடிவுகளை எடுத்து தகுந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்தி தான் ஒரு வீரரை உள்ள கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதை நீங்க நடந்து முடிஞ்ச பிறகு தப்புன்னு நீங்க சொல்லும் போது நியாயம் கிடையாது. இதே நியாயம் தர்மமும் உங்க டீம்ல உங்களுக்கே நடந்திருக்கு. மெக்கல்லத்துக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதே இங்கிலாந்து வேர்ல்டு கப் மேட்சோட தன்னுடைய கப்பை பறித்து கொண்டு சென்றார். அந்த கப்பு ஜெயிச்சா எடுத்துட்டு போனாங்க, இல்ல தோத்து எடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு தோல்வியை தாங்கிக்க முடியாத இங்கிலாந்து அணியால இதை நிச்சயமாக ஸ்தம்பித்து தான் போக முடியும் என்பதை நான் கருத்தாக சொல்கிறேன். மெக்கல்லம் அதை பேசியது தவறென்று சுட்டி காட்டியுள்ளேன். வணக்கம்.